எல்லாருக்கும் வணக்கங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மார்கழி மாதம் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக ரிஷபராசிக்கு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் திருவோணம் நட்சத்திரம், திருவோணம் கால், திருவோணம் நட்சத்திரம்ன்றது விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம். அப்போ திருவோணம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு 3வது பாவகத்தை ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் பார்க்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. பொதுவாக வருட பலன்களாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், வார பலன்கள், ஏன் தின பலன்கள் கூட ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் அந்த கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும். ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரங்கள் வருங்க. அந்த பாவகத்துக்கு முழுமையான நட்சத்திரம் இருக்குது, குறை நட்சத்திரமும் இருக்குது. இப்போ மிதுன ராசினா மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதமும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 3 பாதமும் இருக்கும். அப்போ மிதுன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் மட்டும்தான் முழுமையான நட்சத்திரம். ரிஷப ராசிக்கு ரோகிணி நட்சத்திரம் மட்டும்தான் முழுமையான நட்சத்திரம். அப்போ முழுமையான நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருக்கும்போது ஒரு மாதிரியான பலன்களும், குறை நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருந்தால் ஒரு மாதிரியான பலன்களும் கண்டிப்பாக வரும். அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி செவ்வாவை பார்ப்பது சிறப்பு. ரிஷபராசியில் பிறந்தவங்க மன வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், மேலுக்கு என்னால் வர முடியல, என்னை பார்த்துட்டு போகிற மாப்பிள்ளைங்களுக்கு தான் திருமணம் நடக்குது, நான் பார்த்துட்டு வந்த பெண்ணுக்கு தான் திருமணம் நடக்குது, எனக்கு மன வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மார்கழி மாதம் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும், திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பதால் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். இதில் இன்னொரு கருத்தும் சொல்கிறேனுங்க. திருமண காரகன் சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதி. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். இந்த திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, கடகம்னா சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் இல்லையா செவ்வாய். இந்த மாதம் முழுவதுமே திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கடகத்தில் இருப்பார். திருமண ஸ்தானாதிபதி சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சுக்கிரனை பார்க்குறார். இந்த தொடர்புகள் எல்லாமே நமக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய ஒரு சூழலாக உருவாக்கி கொடுக்கும், நல்ல அனுகூலம் கொடுக்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் மட்டுமே நீங்கன்னு சொல்ல முடியாதுங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஊரை கூப்பிட்டு உலகத்தை கூப்பிட்டு பரிசும் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணினுங்க. ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறனுங்க, நடக்கலை. மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் ஏற்படும். பொதுவாக ஒருத்தருக்கு கை நிறைய காசு பணம் சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா அவர் சம்பாதிக்கிற சம்பாதனை 10 காசு பிரயோஜனம் இருக்காது. எத்தனையோ பேர் கடைசி காலத்தில் தான் பறக்க பாடுபட்டு சோறு தண்ணி இல்லாமல் சம்பாரித்து ஆசிரமங்களுக்கு எழுதிட்டு போனது, கோயில் குளத்துக்கு எழுதிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உசுரோடு இருக்கும்போது 4 காசு செலவு பண்ண மாட்டாங்க,
போகும்போது மொத்த சொத்தும் நான் கோயிலுக்கு எழுதி வைக்கிறேனுங்க, ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேனுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போது மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% இந்த தருணத்தில் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திடும். அது மட்டும் இல்லைங்க, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிர பகவானை பார்க்குறாரு. அதுபோக ரிஷப ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. திருமணமாயிட்டு புத்திர வளர்ச்சி இல்லை சார், 6 வருஷம் ஆகுது சார், 7 வருஷம் ஆகுது சார், குழந்தை பாக்கியம் இல்லாமல், பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாதுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மார்கழி மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில், 8வது பாவகம் அப்படின்னா குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதி வருவார். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, புத்திர காரகன் குரு, புத்திர ஸ்தானாதிபதி புதன். புத்திர ஸ்தானாதிபதி புத்திரகாரகனுடைய வீட்டுக்கு மார்கழி 20ஆம் தேதி வராரு. அதுக்கு முன்னாடி குரு பகவான் புத்திர ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, புத்திர ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 29 வரைக்குமே புத்திர செல்வத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சில பேருக்கு மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 20ஆம் தேதிக்குள்ளார குட் நியூஸ் வந்துடும், நல்ல செய்தி வந்துடும், சாதகமான ஒரு பலன் வந்துடும் புத்திர செல்வத்தில். ஆனாலும் ஒரு சிலருக்கு மார்கழி 20ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதிக்குள்ளார அந்த 9 நாளில் மாற்றம் வரும், புதன் மாறக்கூடிய தருணத்தில். இந்த மாதத்தில் பெருசாக வேறு எந்த கிரகமும் மாறலைங்க. சுக்கிரன் மாறுறாரு 13ஆம் தேதி கும்பத்துக்கு, அதுபோக புதன் 20ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். வேறு எந்த கிரகமும் பயிற்சி அடைகிறது இல்லை. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, நிறைய யூடியூப் சேனலில் நானும் பார்த்துருக்குறேனுங்க, மற்றவங்களுடைய கணிப்பு எப்படி அப்படின்ட்டு, அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம பலன் சொல்கிறோம், மற்றவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். சும்மா கதையே பேசுவாங்க, அரை மணி நேரம் கதையே பேசுவாங்க. 60,000 பேர் 80,000 பேர் 1,00,000 பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம என்ன தான் ஆதாரம் சொன்னாலும், ஒரு பலன் சொல்கிறோம்னா பலன் யார் வேணாலும் சொல்லலாங்க, ஆனால் சொல்கிற பலனுக்கு ஆதாரம் கொடுக்கணும். குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடை நீங்கன்னு சொன்னேன், அதுக்கு ஆதாரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேனுங்க, எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேனுங்க. திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேனுங்க, அதுக்கும் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்குறேனுங்க. 3வது இன்னொரு விஷயமே சொல்கிறேனுங்க, 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி ரிஷபராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். வாகனம் அப்படின்றது இந்த மார்கழி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு வாங்கிறதோ விற்கிறதோ சாதகமாக இருக்காது. மனை வாங்கிறதோ விற்கிறதோ சாதகமாக இருக்காது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் புக் பண்ணி வச்சுருக்கிறேனே சார், வாகனம் வாங்கினா 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே ஏன்டா வாங்கணும் எதுக்குடா வாங்கணுன்ற மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு நமக்கு யோசனை வந்துடும். இல்லை இருக்கிற வாகனம் விற்றுப்புட்டா கூட 5 லட்ச ரூபாய்க்கு போகிற வாகனத்தை 4 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபாய்க்கு விற்றுப்பிடுவீங்க. இந்த மாதிரி சூழல். அதே மாதிரி தான் மனையும் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினீங்க அப்படின்னா 1 மாதம் கழிச்சு 15 லட்ச ரூபாய்க்கு அது கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவசரப்பட்டு நம்ம 5 லட்ச ரூபாய் சேர்த்து வாங்கிட்டோன்ற மாதிரி சூழல் ஏற்படும். என்ன காரணம், அந்த 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் கேது பகவானுடைய சாரம். கேது பகவான் அப்படின்றவர் சுபஸ்தானாதிபதி, சூரிய பகவானுக்கு ஜென்ம விரோதி. ஏற்கனவே கேது பகவான் ரிஷப ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறார். அப்போது கேது பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் 8வது பாவகத்தில் மறைவார். இது மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதோ, வீடு வாசல் கட்ட தொடங்குறதோ, வாகனம் வாங்கிறதோ, வீடு வாசல் விற்கிறதோ, வாகனம் விற்கிறதோ, இது எல்லாமே நட்டத்தை தான் கொடுக்கும். வேணும்னாலும் செஞ்சு பாருங்கள், 100% ஏன்டா செஞ்சோம் எதுக்குடா செஞ்சோம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வரும். நம்ம வீம்புக்கு வீரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்க. வீம்புக்கு வீரியத்துக்கு சூரிய முழுங்கிடக்கூடாது, அது சிக்கலாகி போயிடும். அதனால்
நாமளே கையூனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். சொந்தம் பந்தம் சாதி சனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் ஏன் தாய் தகப்பனால் கூட நிறைய பேர் மேலுக்கு வர்றதில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவசரப்பட்டு ஒரு செயல் செய்துவிட்டு அனாம்தா பின்னாடி யோசனை பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் பெருசாக மண்மனை வாங்குறதோ அல்லது மண்மனை கொடுக்குறதோ வாகனத்தில் ஈடுபாடோ இது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. முக்கியமான சமாச்சாரம் சொல்கிறேனுங்க, உசுரே போகுதுன்னா கூட இந்த மாதத்தில் மட்டும் காசு பணம் எங்கேயும் கடனை படம் கொடுத்து விடாதீங்க. அப்படி கொடுத்து விட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும். ஏன்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி காலம்பூரா வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். என்ன காரணம் அந்த விவரமும் சொல்கிறேனுங்க. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், பணம்னா அதுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறவங்களுக்கு தான், ரிஷபராசியில் பிறந்தவங்க அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க புதன் சாதகமாக இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு காசு பணம் சேரும். புதன் பாதகமாக இருந்தாருன்னா மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக தான் இருக்கும். சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்படுவீங்களே தவிர சாதிக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. எப்போ புதன் உங்களுக்கு நீட்சமாகவோ மறைவு ஸ்தானத்திலையோ இல்லை கேதுவுடைய சாரம் ராகுவுடைய சாரம் சனியுடைய சாரம் இந்த மாதிரி சூழலில் இருந்தால். ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய சாரம் வாங்கிட்டு சனி பகவானுடைய பார்வையை வாங்குறார். இதனால் காசு பணம் கொடுத்தா சட்ட சிக்கல் வந்துடும். ஒரு சிலருக்கு நீதிமன்றம் வரைக்கும் போகிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். பஞ்சாயத்து நீதிமன்றம் இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் கொடுத்துரும். குடுக்கல் வாங்கல் சமாச்சாரம். அதனால் மார்கழி மாதம் முழுவதும் குடுக்கல் வாங்கலுக்கு உகந்த நேரம் கிடையாது. அதே மாதிரி 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் தானுங்க. தப்போ ரைட்டோ நாம் கறந்ததெல்லாம் பால் வெளுத்ததெல்லாம் தண்ணி நாம் நினைப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இந்த ரிஷபராசியில் பிறந்தாவே அந்த மாதிரி ஒரு குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து 20ஆம் தேதி வரை ஒரு சில விதமான சங்கடங்கள் கொடுத்துரும். அதாவது போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வர்றது, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வர்றது. ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 20 தேதிக்கு மேற்கொண்டு பெருசாக நமக்கு சங்கடங்கள் இருக்காது. அந்த 20ஆம் தேதி வரை கொஞ்சம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம், வேலை பிடிக்கல, என்னடா இது மாறி போடலாமா அப்படின்ற எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்டே பேப்பரை போட்டுடுவீங்க. இல்லை கணவன் மனைவிக்குள்ளே தீராத சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்குதே, காலம் பூரா அழுது ஒரு நாள் அழுது தீர்த்துட்டு மீதி இருக்கிறனால நிம்மதியாக இருந்துக்கிடலாமான்னு நினச்சிங்கன்னா அடுத்த நாளே விவாகரத்து பண்ணிக்குவீங்க. எண்ணம் புத்தி சிந்தனையை அதிகமாக யோசிக்க விடாதீங்க சாமி. ஏன்னா 20ஆம் தேதி வரை ஒரு சில விதமான சங்கடங்கள் ஏற்படுத்திடும். இது எந்த வகையில்னு சொன்னால் வேலை வாய்ப்பு, யாருக்காவது காசு பணம் கொடுக்கறது, இல்லை ஏதாவது ஒரு முடிவு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற சூழலில் நமக்கு சிக்கல் வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. மற்றபடி சனி பகவானுடைய அமைப்பு, ஏன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். இது வரைக்கும் 10வது பாவகத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதி வக்கரத்தில் இருந்த வரைக்கும் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். சனி பகவானும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கும். இது நல்ல ஒரு அமைப்பு தானுங்க. ரிஷபராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய காலில் இருப்பார். சில பேருக்கு நட்சத்திரம்னு சொல்கிறத விட இவங்க கால் அவங்க கால்னு சொன்னால் தான் நல்லாவே புரியும். அப்படி சொல்லி தான் உங்களுக்கு பரிச்சயம் கூட. கால் அப்படின்னா என்னன்னா நட்சத்திரம், பாதம் சொல்லுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் அது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் ராகு, சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரம் 4வது பாதத்தில் சனி பகவான். அப்போது 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 10வது பாவகத்தில் இருக்கிற சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. 26 தேதிக்கு மேலே, மார்கழி 26 தேதிக்கு மேலே வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தலாம். வெளிநாடு போகிறதுக்கான அனுகூலம் உருவாகும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலைகளில் உங்களுக்கு நாட்டம் இருக்குதுன்னா
மார்கழி 26 தேதிக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணலாம். அந்த 3 நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் மாற்றங்கள் நிறைய தரதான் போகுது. முயற்சின்ற விதையை விதைத்தாதானுங்க வளர்ச்சின்ற விருட்சம் வரும். நான் விதையே போடலைங்க, எனக்கு விருட்சம் வரணும், நான் உழைப்பே போட மாட்டேனுங்க, எனக்கு உயர்வு வரணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்படி நினச்சா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும்னா இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.